2020 வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு மேட்சை யாருமே பார்த்திருக்க முடியாது. செமிஃபைனல்ல இந்தியாவும் இங்கிலாந்தும் மோதினாங்க. இந்தியா பேட்டிங் பண்ணும்போது வழக்கம் போல அபிஷேக் சர்மா இன்னைக்கு சொதப்பிட்டு போனாரு. ஆனா ஒரு பக்கம் கேரளத்தை சேட்டன் போன மேட்ச் ஆடின மாதிரியே தனியால நின்று மற்றவங்க கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொன்னாரு சொல்லாங்க. கூடவே இஷான் கிஷனும் சூப்பரான ஒரு கேம் ஆடினாரு. சேட்டன் கடைசி வரைக்கும் ஒரு பக்கம் நின்று 89 ரன் 42 பாலுக்கு சும்மா சிங்க மாதிரி நின்னாருங்க. இவங்க ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப் 97 ரன் அடிச்சாங்க. இந்த ஒரு பக்கம் சிஎஸ்கே துபே சும்மா சூப்பராக ஆடி 43 ரன் அடிச்சு கொடுத்தாரு. இந்த 5 பேட்ஸ்மேனோட அழகான ஆட்டத்தால் 253 ரன் இந்தியாவுக்கு வச்சாங்க. அபார லெக்க நோக்கி ஆடின இங்கிலாந்துக்கு ஷாட்டிங்ல ஒரு சில விக்கெட் பூம்ரா எல்லாருமே கலட்டினாங்க. இந்தியாவோட பவுலிங்ல பூம்ரா நல்லா போட்டு தன்னோட இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல 500 விக்கெட்டை எடுத்தாருங்க. அதுலயும் அக்சர் பட்டேல் ஒரு 3 கேட்ச் சூப்பரா பிடிச்சாரு, ஒரு போல்டு எடுத்தாரு. இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்சே அவருக்கு தாங்க கொடுக்கணும், அந்த அளவுக்கு சூப்பரானாரு. ஒரு பக்கத்தில் பெத்தேல் மட்டும் அவுட் ஆகாம இந்தியாவோட பவுலிங்கை சூப்பராக இருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்தியா கூடவே அவங்களோட 2 8 வந்துகிட்டே கடைசி வரைக்கும் ஆன பெத்தேல் ஒரு செஞ்சுரியும் அடிச்சாருங்க. 18வது ஓவர் பூம்ரா நல்லா போடவே 19வது ஓவரும் ஹர்திக்கும் நல்லா போட்டாரு. 20வது ஓவரில் 30 ரன்னுக்கு மேலே வரணுன்ற பட்சத்துலையும் துபே ஓவர்லையும் 3 6 அடிச்சுட்டாங்க. இருந்த போதில் இந்தியா 7 ரன் வித்தியாசத்தில் சூப்பராக வெற்றி பெற்று ஃபைனலுக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு இந்தியாவோட வெற்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பூம்ராவோட பவுலிங்கும் சேட்டனோட பேட்டிங்கும் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.